மாண்புமிகு உறுப்பினர் சாசி சிவசங்கர் அவர்கள். மாண்புமிகு உறுப்பினர் சாசி சிவசங்கர் அவர்கள். தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் பாட வேண்டும், அவை நிறைவின் போதுதான் தேசிய கீதம் பாட வேண்டும் என்கின்ற மரபு தமிழ்நாட்டிலே கடைபிடிக்கப்பட்டு வருவது. இது ஏதோ அவைக்கு மாத்திரமல்ல, நீங்களும் நானும் பள்ளியிலே படிக்கும் போதும் அங்கேயும் இந்த நிகழ்வு தான் நடைபெற்று என்பதை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, வந்தே மாதரம் பாடல் இதற்கு முன்பு முதலமைச்சராக இருந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருந்தபொழுது உயர்நீதிமன்றத்தில் பதவியேற்பு விழாவில் ரீசண்டாக வந்த சர்க்குலர், ஹோம் மினிஸ்டருடைய சர்க்குலர் படி வந்தே மாதரம் பாடல் முதல் முறையாக பாடப்பட்டது. அப்பொழுது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதற்கான மரியாதையை எழுந்து கொடுத்தார்கள். இது ரீசண்டாக வந்த பிரச்சனை. அதற்கப்புறம் பதவியேற்பு விழாவில் மாண்புமிகு முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு முன்பு கவர்னரிடம் கோரிக்கை கொடுத்தார்கள். அப்பொழுது கவர்னர் ஹோம் மினிஸ்டருடைய சர்க்குலரை தான் நாங்கள் ஒபே பண்ணோன்னு சொன்னார். கிட்டத்தட்ட 5 நிமிடம் அப்பொழுதே தன்னுடைய கோரிக்கை வைத்தார் பதவியேற்பு விழாவுக்கு முன்பே. அதன் பின்பு கவர்னருடைய அலுவலகத்தில் அடுத்த பதவியேற்பு நடக்கும் பொழுதும் நம்மளுடைய கோரிக்கை முதல்வரும் சரி நாங்களும் சரி வைத்தோம். கவர்னருடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அவருடைய அவையில் பதவியேற்கும் பொழுது மாநில அரசால் எந்த விதமான முயற்சிகளை செய்ய முடியல. ஆனால் அரசு நிகழ்ச்சிகளில் எப்பொழுதும் தாய்மொழியாக இருக்கக்கூடிய தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடினோம். அதே மாதிரி இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதல் சட்டசபை கூட்டத்தில் பேரவைத் தலைவர் அவர்கள் இங்கு தலைமை இருக்கக்கூடிய அவையில் கவர்னருடைய கோரிக்கைகளை முதலில் வந்தே மாதரம் பாடணும்னு சொல்லும் பொழுதும் சரி, அதில் முதலமைச்சர் உறுதியாக நின்று பேரவைத் தலைவர்களும் உறுதியாக பேசி எங்களுடைய கருத்துக்களை கவர்னரிடம் உறுதியாக கூறி பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய மாநில கொள்கையில் அந்த கொள்கையில் உறுதியாக இருந்து இன்றைக்கு 3-4 வருடங்களாக கவர்னர் முன்பு கவர்னரோட சண்டை போட்டு வெளிநடப்பு பண்ணுறது ஒரு டிப்ளமசி கிடையாது. எந்த கவர்னர் புறக்கணிக்கப்பட்டாரோ அதே கவர்னர் முன்பு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இதுதான் தமிழ்நாட்டில் புதிய தலைமையின் எங்களுடைய முதலமைச்சருடைய மெசேஜ். நாங்கள் எப்பொழுதும் மாநில கொள்கையில் உறுதியாக இருப்போம். அது கவர்னராக இருந்தாலும் சரி, டெல்லியோட தலைமையிலாக இருந்தாலும் சரி, எங்களுடைய மாநில உரிமையை ஸ்டேட் அட்டானமின்னு சொல்லக்கூடிய அறிஞர் அண்ணாவுடைய கொள்கையில் நாங்கள் எப்பொழுதும் உறுதியாக இருப்போம் என்பதை பதிவு செய்து 4 வருடங்கள் கழித்து முதல் முறையாக அதை நடைமுறைப்படுத்துவது எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். ஒரு சண்டை போட்டு வெளிநடப்பு பண்றதில்லை, அதே கவர்னரை தமிழ்த்தாய் வாழ்த்தை முதல்ல பாட வச்சு நிற்க வச்சு மரியாதை கொடுத்து தமிழக மக்களுடைய உரிமையை நிலைநாட்டியது இந்த அவையில். அதனால இதை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தோழர்கள், உங்களுடைய கொள்கையும் எங்களுடைய கொள்கையும் அண்ணாவுடைய கொள்கையும் தான். இதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. இதில் நம்ம கிட்ட எந்த விதமான வேறுபாடும் கிடையாதுங்களை நம்முடைய சகோதரர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட பதிவு பண்ணிக்கிறோம். அதில் நாங்கள் எப்பொழுதும் எங்கள் உயிரை விட உறுதியாக நாங்கள் இருப்போங்கிறதை பதிவு பண்ணிக்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஆளுநர் மாளிகை என்பது அவருக்கு கட்டுப்பட்டது, உயர்நீதிமன்றம் என்பது நீதிபதிக்கு கட்டுப்பட்டது. இந்த அவை என்பது முழு அதிகாரம் படைத்தது உங்களுடைய கட்டுப்பட்டது. ஆளுநராக இருந்தாலும் சரி, ஜனாதிபதியாக வந்தாலும் சரி, இந்த அரங்கத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கட்டுப்பட்டது. நீங்கள் எடுக்கிற முடிவு தான் இறுதியான முடிவு. இதுதான் காலகாலமாக எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் அவர்கள் எது ஒரு குற்றச்சாட்டும் சொல்லவில்லை. அவர் உங்களை கன்சிடர் பண்ண ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். நடந்து முடிந்தது நல்லதாக நடந்திருக்கிறது. நடப்பவையெல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு டெய்லர் ஹிட் அடிக்கணும்னா அதில் ரொம்ப கிறிஸ்பாக இருக்கணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
மதிப்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ் திரையுலகில் இருந்து திரைப்படங்களை விடுத்து மக்கள் பணிக்காக அரசியலுக்கு வந்து விட்டார். ஆனால் அரசியலிலே இருந்த அண்ணன் சிவசங்கரன் அவர்கள் எடிட்டிங் என்கிறார், ட்ரெய்லர் என்கிறார். அட்லியை குறித்து பேசிய போதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. இந்த சட்டமன்றத்திற்கும் அன்பு சகோதரர் இயக்குனர் அட்லி அவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? அதே போல அவர்கள் சொன்னதை, ஜனநாயகத்தினுடைய பெரிய பலமே எதிர்க்கட்சி தான். அவர்களினுடைய ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள், அவர்களினுடைய அறிவுரைகள், அவர்களினுடைய எதிர்ப்பு என்பது நமக்கு ஒரு வலிமையை சேர்க்கும், ஒரு பலத்தை கொடுக்கும். அதே சமயம் விதானவாதமாக சில விஷயங்களை திரித்து அதனுடைய உண்மை தன்மை புரிந்த பின்பும் அதை வம்பிற்காக பேசுவது என்பது எப்படி சரியாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அவர் குறிப்பிட்டார், காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் என்றார். இந்த சட்டமன்றத்தை பாருங்கள், காலங்கள் மாறிவிட்டது, காட்சி மாறிவிட்டது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் சொன்னதை போல நான் ரசித்து கேட்டேன் அந்த வரியை. அன்றும் இன்றும் என்றும் தமிழ்நாட்டு மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒரு குணம் இருக்கிறது. மாநில உரிமை, தமிழ் மொழி எங்கள் உயிருக்கு மேல், தமிழ் எங்கள் பேச்சு, தமிழ் எங்கள் மூச்சு, தமிழ்தான் எங்களினுடைய ஒரே பிரதான உயிர் இலக்கு. நேற்றும் முதலில் எது பாடப்பட வேண்டும் என்ற ஒரு விஷயம் வந்தபோது தமிழ்த்தாய் வாழ்த்துத்தான் முதலில் பாடப்பட வேண்டும் என்று ஒன்றிய அரசின் சுற்றறிக்கையை மீறி தமிழ்த்தாய் வாழ்த்தைக்கு முதலிடம் கொடுத்தோம். என்றும் அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று சொல்லி நம்முடைய சட்டமன்றத்தில் மேகதாது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை பேசி ஆக்கப்பூர்வமாக இதை டேக்கிங் ஃபார்வர்ட், அடுத்த கட்டத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். மீண்டும் 2 மாமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்குள் இந்த வார்த்தை விளையாட்டை பேசிக்கொள்வதை விடுத்து ஆக்கப்பூர்வமான அரசியலுக்கு நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஒரு ஆட்சி அமைகின்ற போது அந்த ஆட்சிக்கு உறுதுணையாக இருப்பதற்கு தான் இன்றைக்கு மேகதாட்டு பிரச்சனையிலே நீங்கள் கொண்டு வந்திருக்கின்ற தீர்மானத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் வரவேற்றிருக்கின்றார். நல்லவைகளை வரவேற்போம், அல்லவைகளை சுட்டிக்காட்ட வேண்டும். இதுதான் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியின் கடமை. உங்களுக்கும் எங்களுக்குமான வாக்கு வித்தியாசம் 17 லட்சம் தான். மக்கள் நலத்துறை அமைச்சர் அவர்கள். சற்று முன் பேசிய திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர் கூறுகையில், தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் 17 லட்சம் வாக்குகள் மட்டும்தான் வித்தியாசம் என்று குறிப்பிட்டார். எந்த சூழ்நிலையில் அந்த வாக்கு வித்தியாசம் என்பதை மக்கள் அறிவர். தமிழக வெற்றிக் கழகம் தனித்து நின்று பெற்ற வாக்குகளையும் திராவிட முன்னேற்றக் கழகம் பல கட்சி கூட்டணிகள் உடன் பெற்ற வாக்குகளையும் ஒப்பிடுவது மிக மிக பொருத்தமாக இருக்காது. நாங்கள் பெருமையுடன் சொல்வோம், எங்களுக்கு கிடைத்த ஒவ்வொரு வாக்கும் தமிழக வெற்றிக் கழகத்திற்காக மட்டும், தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்காக விழுந்த வாக்குகள் தான். பல கட்சி கூட்டணிகளுடன் தேர்தலில் வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைத்த வாக்குகள் கூட்டணி கட்சிகளுக்காகவும் விழுந்த வாக்குகள் என்பதை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொன்ன கருத்துக்கள் சரிதான். நீங்கள் தனியாக நின்ற பெற்று வாக்குகள், ஆனால் வரும் காலத்திலும் நாங்கள் தனியாக நிற்போம், தனியாக வாக்குகளை பெறுவோம் என்று நீங்கள் சொல்ல தயாரா? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எந்த ஒரு கட்சியும் தமிழ்நாடு வரலாற்றில் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று சொன்னதில்லை, சொன்னதை செய்ததில்லை. முதல் மாநாட்டில் சொன்னதை இந்த நேரத்தில் செய்து காட்டிக் கொண்டிருக்கிறோம். அதே போல மக்கள் வழங்கிய தீர்ப்பை எப்போதும் யாரும் எந்த காரணத்திற்காகவும் சிறுமைப்படுத்தி பேசக்கூடாது. தனி ஒரு கட்சியாக இந்த சட்டமன்றத்திலே மற்ற தோழமை கட்சிகளை விட, மற்ற அரசியல் கட்சிகளை விட மிக மிக பெரிய வாக்கை மக்கள் வாரி வழங்கி தமிழக வெற்றிக் கழகம் இன்றைய தினம் இந்த ஆட்சியை அமைத்திருக்கிறது. எனவே எங்களுக்கு எதிராக பேசுவதாக நினைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக யாரும் பேசுவதை பேரவைத் தலைவர் அனுமதிக்க கூடாது என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்டுகிறேன்.